கிருபையும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, உம்மை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் பரிசுத்த தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நல்ல ஞானத்தையும் அறிவையும் நீர் பிள்ளைகளுக்கு கொடுக்க இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. அடியனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்தியின் தலைப்பு தேவ கரத்தினாலே நன்மை. தேவ கரத்தினாலே நன்மை. உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் காலையிலிருந்து இரவு படுக்க செல்வதற்கு முன்பாக வரை ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற ஆவலோடு அநேக முயற்சிகளை ஏறெடுக்கிறார்கள். ஆனால் உலக வாழ்க்கையிலே மனிதன் நினைப்பது ஒன்று, ஆனால் இறைவன் கொடுப்பது வேறு விதமாயிருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கிறாரோ அவைகளை நிச்சயமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். முயற்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தனக்கு இந்த முயற்சியிலே அதிக வெற்றி கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நம்பிக்கையோடு முயற்சிக்கிறார்கள். அநேகர் முயற்சி செய்யும் போதே, பணிகளை செய்யும் போதே அல்லது வேலைகளை செய்யும் போதே ஒரு தீர்மானத்தோடு வேலைகளை செய்தாலும் எனக்கு இதில் வெற்றி கிடைக்குமா என்கிற ஒரு ஐயப்பாடோடு செய்கிறார்கள். இன்னும் சிலர் தன்னுடைய பட்டறிவின் நிமித்தமாக நிச்சயமாக எனக்கு இதில் வெற்றி கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்கிறார்கள். ஒரு சிலர் இந்த பணியை வேலையை செய்யக்கூடிய அந்த திறமையும் வாய்ப்பும் எனக்கு உள்ளதா ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்கிற தேவ ஒத்தாசையோடு அந்த காரியத்தை செய்கிறார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேணும், சிலருக்கு ஆரம்பமே ஆசீர்வாதமாக இருக்கிறது, ஆனால் முடிவிலே அவர்கள் வெற்றி பெற்றார்களா என்பது ஐயப்பாடுதான். இன்னும் ஒரு சிலருக்கு ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட இறுதி மட்டுமாக அவர்களுக்கு கைகூடி வருகிறது, ஆனால் தொடர்ச்சியான ஒரு நன்மை இல்லை. சிலருக்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலும் எந்த நம்பிக்கையும் இல்லை, ஆனால் இறைவனுடைய ஒத்தாசை தனக்கு வேணும் என்கிற ஒரு விடாப்பிடையான ஜெபம் இருக்கிறது. வாழ்விலே நம்பிக்கையே இல்லை என்கிற வேளையிலும் இறை நம்பிக்கையோடு செய்யும் போது முடிவிலே எதிர்பாராத விதமாக அவர்கள் எண்ணிக்கைக்கு மேற்பட்ட விதத்திலே அவர்கள் நன்மையை பெறும்போது ஆண்டவரை அதிகமாக துதிக்கின்றார்கள், போற்றுகின்றார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றார்கள். அப்பொழுது அப்படியானால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி தேவன் கொடுக்கிறார். இவையெல்லாம் எப்படி மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் அவருடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தமாக கிடைக்கிறது. தேவ ஒத்தாசைக்காக அநேகர் போராடி கூட இறுதியில் வெற்றி பெற முடியாமல் தோல்வியிலே தவிப்பதையும் நம்ம காண்கிறோம். இவையெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சோமானா, இது ஆண்டவருடைய அனுமதி, ஆண்டவருடைய அனுகிரகம்.
இவைகளை எப்படி தேவன் செயல்படுத்துகிறார் என்று சொல்லுவோமானால் அது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அருமையான ஒரு வாலிபன் வேலைக்கு சென்று வருகிறான். வேலை செய்கின்ற இடத்துல மேல் அதிகாரியின் குறுக்கீடுகள், கேள்விகள், குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த தன்மை வித்தியாசமாக இருக்கிறதை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் அவன் வேலையிலிருந்து திரும்பி வரும்போது அழுகையோடு திரும்பி வருகிறான். இப்படியாக அவனுடைய வாழ்விலே அநேக வேலைகளுக்கு மாறி மாறி சென்று விட்டான். எல்லா இடங்களிலும் அவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? வேலையிலே தனக்கு திறமை இல்லை என்கிற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு உருவாக்கி கொண்டே இருந்தது. இறுதியாக தற்சமயத்திலே வேலை செய்கின்ற அந்த வேலையை கூட மேலதிகாரியின் குறுக்கீடு நிமித்தமாக, கேள்வியின் நிமித்தமாக, குற்றப்படுத்துதலின் நிமித்தமாக அவன் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அழுகையோடு உட்கார்ந்திருக்கிறான். தாய் வந்து கேட்கிறாள், மகனை என்ன என்று கேட்ட அந்த தாய்க்கு மகனுடைய முகத்தை பார்த்து அந்த வேளையிலே புரிந்து போனது, இந்த வேலையும் என்னுடைய மகனுக்கு பிடிக்கவில்லை என்பது புரிந்து போனது. அவன் முகத்தையும் கண்ணீரையும் பார்த்து அவள் சொல்லுகிறாள், ஆண்டவர் உனக்கென்று ஒன்று வைத்திருப்பார் மகனே, நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு அது கைகூடி வரும், நீ கவலைப்படாத என்று சொல்லுகிறாள். இப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த குமுறல், அந்த கண்ணீர் எல்லாம் அவனை விட்டு அகன்று செல்லுகிறது. ஏனென்றால் ஒரு 15 நிமிடங்களாக தன்னை பார்த்த தாய் எதையுமே சொல்லாமல் இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னாள், பாருங்கள், ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார், நீ பயப்படாத, உனக்கென்று ஒன்றை ஆண்டவர் தேர்வு செய்து வைத்திருப்பார், அதை கொடுப்பார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னாள். நிச்சயமாக அவனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை உருவாக ஆரம்பித்தது, ஆசீர்வாதமாக இருந்தான். அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளே, நம் விஷயமாக அல்லது நம்முடைய பிள்ளைகள் விஷயமாக நாம் எடுக்கிற அநேக முயற்சிகள் தோல்வியிலே தவிழ்ந்து கொண்டு வரும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கென்று ஒன்று வைத்திருப்பார், கவலைப்படாமல் இருப்போம். கவலைப்படாதே என்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. அவர் சொல்வார், கவலைப்படாத, கலங்காதீங்க, திகையாதீர்கள், பயப்படாதீர்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை. தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லும்போது இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் அடுத்த செயல்பாட்டிற்குள்ளாக கடந்து வருவார். வேதம் சொல்லுகிறது, மனிதனால் கூடாதவைகள். எப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறது தெரியுமா? மனுஷன் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி வேலைகளை செய்து வெற்றியே இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை கூட இதுதான், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். நீ மனம் திருந்தி குணப்படி என்று சொல்லும்போது கூட நான் எப்படி ஆண்டவரே என்கிற ஒரு எண்ணத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்விலே நம்மை உயர்த்துவது நம்முடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை ஒரு மனிதனை உயர்த்துகிறது. ஆண்டவருடைய அனுகிரகம் ஒரு மனிதனை உயர்த்துகிறது. எவ்வளவோ பணி செய்து கூட நாம சோர்ந்து போய் ஒருவேளை கவலையில கூட உட்காரலாம். பணி செய்கின்ற அநேகரை நம்ம பார்க்கிறோம், எவ்வளோ கவலைப்பட்டு வேலை செய்வாங்க தெரியுமா? உண்மையிலே அவங்க முழு ஒத்துழைப்போடு வேலை செய்வாங்க. ஆனால் பணியில் என்ன இருக்காது அப்படின்னு சொன்னால்
ஒரு முழுமையான நிறைவே இருக்காது. ஆமாம், இன்று அப்படி இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டோ எனக்கு தெரியாது. செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள். அந்த வசனத்தினுடைய ஆரம்பம் வித்தியாசமாக இருக்கும். மனிதர்களை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுபவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறார். ஆமா, உலக வாழ்க்கையில் நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லுவதற்கு யாருமே கிடையாது. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஒரு பாவ சிந்தனை, பாவ செயல்பாடு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒன்று மாம்ச இச்சையாக இருக்கலாம், இல்லைன்னா ஜீவனத்தின் பெருமையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு காரியத்தை செய்யும்போது, சிந்திக்கும் போது அது பாவத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. பாவம் என்று சொன்ன உடனே அதை சாதாரணமாக எண்ணுவதற்கு ஒன்றுமில்லை. அது மோசமானது உலக மனிதனுடைய வாழ்வில்லை. ஒவ்வொரு பாவமும் தொடர தொடர அது சாபத்தை கொண்டு வரும். சபிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பது போல் தோணுவார்கள். ஆனால் வாழ்க்கையில் என்ன இருக்காது தெரியுமா? சந்தோஷமும் இருக்காது, சமாதானமும் இருக்காது. ஒரு நாள் சீக்கிரமாய் அந்த வாழ்வு முடிந்துவிடும். அவர்கள் அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் முடிந்துவிடும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாவத்து நிமித்தமாக கொடுக்கப்படுகிற சாபங்கள். அதனால அந்த உலக வாழ்க்கையில் பாவம் வேண்டாம் அப்படி சொல்றதுக்கு காரணமே இதுதான். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்வில் செய்த ஒரு சில பாவங்கள் அவனுடைய வாழ்வின் கடைசி வரையிலும் கூட ஒருவேளை அவனை பின்தொடர்ந்து வந்ததை நாம் காண்கிறோம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளிலே தாவீதை போல இன்னும் ஒருவன் உண்டா என்று யோசித்தோமானால் கிடையாது. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்யும் போது, இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறும்போது, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருக்கு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. ஆண்டவர் தாவீதுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அடைக்கலத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். ஏன் தெரியுமா? ஒரு பாவத்தை தேவன் தாவீதுக்கு சுட்டி காட்டும் போது அதை விட்ட தாவீது மீண்டுமாக அந்த பாவத்தை செய்யவே இல்லை. அதற்காக தேவன் இந்த காரியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். இது உலக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. தானும் நானும் அப்படியே நடக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை மனிதனுடைய உள்ளத்திலே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகின்றார்கள், வேதத்தை வாசியுங்கள் என்று. யாரிடத்திலும் போய் நாம எந்த ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தை வாசிக்க தேவன் நமக்கு என்ன கொடுத்து கொண்டே இருக்கிறார்? ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தெய்வ நம்பிக்கை நமக்கு கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவாகிய நான் என்னிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். அப்படியானால்
ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகள் கொடுத்து கொண்டே இருக்கப்படும். எப்பொழுது அது தேவன் குறித்த நேரத்திலே கொடுப்பார். அப்போ நாம என்ன செய்யணும்? நம்முடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கணும். நம்முடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கணும். எப்படி செய்யணும் தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையும், ஆண்டவருக்கு பிரியமாய் நாம நடக்கின்ற நடக்கையோடு நம்முடைய பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நிச்சயமாக நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் உயர்த்துவார். பிதா நன்மையை கொடுப்பவர் என்றால், நன்மையை கொடுக்காத பிள்ளைகளை பற்றி என்ன சொல்வது? ஆண்டவர் விரும்பாத நன்மை எதையுமே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார். எப்படி ஆண்டவர் நன்மையை கொடுப்பார்? அப்ப நன்மை பெறாத மக்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய அகராதி இல்லாத ஒரு நன்மையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார். அப்ப எப்போ கொடுப்பார்? எதை கொடுப்பார்? ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக கொடுப்பார். ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக கொடுப்பார். தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்று இருக்கிற உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறப்பார். என் நிலையில் இருக்கின்றாயோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவைகளை கொண்டு நீ முன்னேற வழியப்பார். கொடியாய் இல்லையா, நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், செல்வந்தனா இருக்கணும், ஞானியாக இருக்கணும், புத்தியாக இருக்கணும், அப்படி இல்லை. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகளை கொண்டு நீ முன்னேறு அப்படின்னு சொல்லி. அதற்காகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும்போது ஆண்டவருக்கு சித்தமான இந்த காரியத்தை நான் செய்வேன், ஆண்டவருக்கு சித்தமானால் நான் இப்படி இருப்பேன், ஆண்டவருக்கு சித்தமானால் இவைகளை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே மனுஷன் பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்ன பேசணும், என்ன சிந்திக்கணும், கொஞ்சம் அதை யோசித்து பார்ப்போமே. அப்போ நாம சிந்திக்கிறது, பேசுவது எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது முக்கியம் இல்லை. ஆண்டவர் எனக்கு எவைகளை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறாரோ, ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அது எனக்கு கொடுக்கப்படும். இந்த நம்பிக்கையில் நீங்க முன்னேறுங்க. அப்போ இந்த ஒரு நம்பிக்கை இருக்குமானா மனுஷனுடைய மனசுல எப்பவுமே என்னதான் இருக்கும்? கவலை இருக்கு, சந்தோஷம்தான் இருக்கும். நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. எந்த நம்பிக்கையில? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். எந்த நிலைமையில என்னை கைவிட மாட்டார். தானியேலை கூட அந்த சிங்கத்தின் கெபியில போடும்போது ராஜா கூட அழறான். தானியேலை போடாம இருக்கிறதுக்கு என்னால் ஒண்ணுமே செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி நைட்டு முழுவதும் யாருக்கு அந்த அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரம் பெற்ற ராஜா கலங்கி திகைத்தவனாக உட்கார்ந்துருக்கிறான். தூக்கமே வரல அவனுக்கு. தாவீதுக்கு எப்படி இருந்தது? தாவீது சிங்க கெபியில தான் இருக்கிறான், நிற்கிறான், விழுந்து கிடந்தானோ நின்றானோ. ஆனா அவனோடு கூட இருந்தது யார் தெரியுமா? ஆண்டவர். ஆண்டவர் என்ன செய்தாரு? சிங்கத்தினுடைய வாயை கெட்டி போட்டார். ஆமா, பிசாசனுடைய கிரியைகள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் போது ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். இதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா இருப்போம். நான் ஒரு பணி செய்துட்டு இருக்கிறேன், எனக்கு தொடர்ந்து முன்னேற்றம் இல்லை, நான் முன்னேறேன் விழுறேன். இதான் என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு இருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? பல ஆண்டுகள் ஆகிறதே அப்படின்னு சொல்லி நான் திகைச்சிட்டு நான் ஆண்டவர் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கை தெரியுமா? என்னுடைய ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? தானியேலை சிங்கங்களுடைய வாய்க்கு விலக்கி காத்த ஆண்டவர். என்னையும் கைவிட மாட்டார். இப்படி நம்ம எவ்வளவோ சொல்லலாம். தாவீது கூட சொல்றான், ஒரு முறை நான் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது சிங்கம் வந்து ஆடை கவ்வி கொண்டு போயிட்டு என் கையில இருந்து ஒரு தடி மட்டும்தான். நான் போனேன், அந்த சிங்கத்தை, என்னுடைய ஆட்டை சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி அதனுடைய
அலகுகளை கிழித்து போட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த பலம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? சாதாரண ஒரு சின்ன பையன் தானே, எப்படி வந்துச்சு? அப்போ உங்களால் முடியாத காரியத்தை கூட நீங்கள் செய்வதற்கு தேவன் உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். நல்ல ஒரு வசனம் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். இந்த வசனம் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எந்த செயலை கூட செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்ம திகைக்க வேண்டிய எண்ணமே கிடையாது. சந்தோஷமாயிருக்கு, எல்லாவற்றிலும் சந்தோஷமாயிருக்கு. அநேக பிள்ளைகள் ஜெபிக்கும்படியாக கூறுகிறார்கள். உங்களுக்கு சொல்லுகிற நல்ல விஷயம் என்ன தெரியுமா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லது. உங்களுடைய வாயின் வார்த்தை உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எனக்கு ஒன்றுமே கிடையாது என்று சொல்லிவிடாதீர்கள். ஆண்டவருக்கு விரோதமாக எந்த காரியத்திலும் நீங்கள் முறுமுறுத்து விடாதீர்கள். முறுமுறுப்பு ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு காரியம். இஸ்ரவேலர் ஆண்டவரிடமிருந்து வலது கரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவருடைய உள்ளமோ ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தது. ஒரு முறுமுறுப்பு, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் ஆபிரகாம் மீது, ஆண்டவர் மீது. அதை யாரிடத்திலே காண்பித்தார்கள்? மோசையின் மீது காண்பித்தார்கள். மோசையின் மீது காண்பிக்க ஆண்டவருக்கு கோபமும் எரிச்சலும் தான் வந்தது. மோசையின் மீது இவர்கள் எதிர்ப்பை ஊற்ற மோசை என்ன செய்தான்? ஆண்டவருடைய பாதப்படியிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்பொழுது உடனே ஆண்டவர் வந்தார், நீதியை சரி கட்டினார் என்று வேதம் சொல்லுது. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எந்த மனுஷரை பற்றியும் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரை பற்றி நீங்கள் எரிச்சல் படாதீர்கள். அவன் நல்லவன் ஆனாலும் சரி, பொல்லாதவன் ஆனாலும் சரி, உங்களுக்கு தீமை செய்கிறவன் ஆனாலும் சரி. அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, சபிக்கிறவர்களை இங்கே ஆசீர்வதிங்க, அவங்களை சபியாதிருங்க. ஆசீர்வதிக்கிறவர்களை மாத்திரம் நீங்க ஆசீர்வதித்தால் உங்களிடத்தில் காணப்படுகிற மேன்மையான அன்பு என்ன? அன்பு என்ன? அவருடைய அந்த 10 கட்டளைகளையும் ஒரே 2 கட்டளைகளை கொண்டு முடிக்கிறார் பாருங்க. ஆண்டவரில் நீ அன்பு கூறு, உனக்கு அடுத்தவனை நீ அன்பு கூறுவாயாக, உன் சகோதரனையும் அன்பு கூறுவாயாக, நீ தெரிந்து கொள்ளாதவனையும் அன்பு கூறுவாயாக. அன்பு அன்பு இருக்குமானா யாரிடத்தில் நமக்கு பகையும் கிடையாது, வெறுப்பு கிடையாது, விரோதமும் கிடையாது, எரிச்சலும் கிடையாது, கொலை பாதகமே வராது. ஒன்றை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் செயல்படுத்த ஆரம்பிப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் கூட தேவன் நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஒவ்வொரு பிள்ளைகளும் காலையில் இருந்து இரவு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ நம்ம எண்ணுவோங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போம். முடியாததா இருக்கிறதா கவலையே படாதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்களா, உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுபவர்களுக்கு அதிக நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை கொடுப்பது நம்முடைய ஆண்டவருடைய கிருபைங்க. கிருபை கிருபை கிருபை. ஒரு ராஜா இருந்தான், அகாஸ்வேரு ராஜா இருந்தான். 120 நாடுகளை ஆண்டு வந்தான். 2 மனிதர்கள் அவன் கையில் இருந்தாங்க. ஒருத்தன் ஆமான், இன்னொருத்தன் மொர்தெகாய். ஆமான் உலக வாழ்விலே உயர்த்தப்பட்டு கொண்டே வந்தான். ஆனால் மொர்தெகாய் உயர்த்தப்படலை. சாதாரண வாசலில் உட்கார்ந்து ஒரு வாசல் காவலிலே போல இருந்தான். இதுதான் அவனுடைய பணி. ஆனால் அந்த தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்தவன் யார் தெரியுமா? ஆமான். ஆமான் என்ன நன்மை செய்தோன்னு எனக்கு தெரியாது, நமக்கு புரியலை. ஆனால் ராஜாவுக்கு அவனுடைய வாழ்வில் அவன் தான் பெரியவனாக காணப்பட்டான். அவனை உயர்த்தி கொண்டே இருந்தான், மேன்மைப்படுத்தி கொண்டே இருந்தான். அந்த மொர்தெகாய் பாவம் அந்த வாசலில் தான் இருந்தான்.
ஆனால் மொர்தெகாய் தான் ஒரு நாள் ராஜாவுக்கு விரோதமாக 2 பேர் ராஜாவை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டினார்கள் என்று தன்னுடைய எஸ்தர் மூலமாக, தன்னுடைய மகள் எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார். அந்த செய்தி ராஜாவுக்கு போச்சது. ராஜா அந்த 2 பேரும் கொல்ல பண்ணிட்டான். இப்போ ராஜா பாதுகாக்கப்பட்டுட்டான். ஆனால் மொர்தெகாய் உயர்த்தப்படலைங்க. ஒருவேளை அன்று உயர்த்தப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏதோ ஒரு வெகுமதி கிடைச்சிருக்கும். ஆனால் உயர்த்தப்படலை. மொர்தெகாய் கவலைப்படவே இல்லை. தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்துக்கிட்டே தான். ஒரு நாள் வந்தது பாருங்க, ஆமான் மொர்தெகாயை கொல்வதற்கும் நேரத்தை குறிச்சிட்டான், அவனுடைய ஜனத்தை அழிப்பதற்கும் நேரத்தை குறிச்சிட்டான். ஆனால் அந்த நாளில் ராஜா ஆமானை கூப்பிட்டு, எப்பா ராஜா கண்ணம் பண்ணுகிற மனுஷனை என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டான். ராஜா, உம்முடைய குதிரையில் அவனை கழுதையில் அவனை ஏற்றி இல்லையா, ஊர் முழுக்க ஒருத்தர் கூட்டிட்டு போனான். ராஜா எப்படி யார் கூப்பிட்டு போனோம்? நீர் மேன்மையாய் நினைக்கிற ஒரு மனுஷன்தான் இந்த வேலையை செய்யணும். அப்படி சொல்லும்போது ராஜா என்ன சொல்லலாம் தெரியுமா? நீ அந்த வேலையை செய்யப்பா. யாருக்கு ராஜா? மொர்தெகாய்க்கு செய். பார்த்தீங்களா ஆண்டவருடைய தீர்மானம் எப்படி இருக்கிறது? பார்த்தீங்களா? ஒருவேளை மொர்தெகாயை பற்றி எல்லாரும் நினச்சிருப்பாங்க, இவனுக்கு என்றைக்கு மேன்மை கிடைக்கும், என்னைக்கு கிடைக்கும். மொர்தெகாய்க்கு கூட அது தெரியாது. ஆனால் என்றைக்கு அவனை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்களோ அன்று அவன் உயர்த்தப்பட்டான். இதுதாங்க தேவனுடைய ஈவு. மறக்கவே மாட்டார். தன்னுடைய பிள்ளைகளை மறக்கவே மாட்டார். உங்களுக்கு கிடைக்கல, எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அழுது கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நம்பிக்கையில் சந்தோஷமாயிட்டு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போம். கிருபையும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாக இருந்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இவைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. குடும்ப வாழ்வில் எவைகளையெல்லாம் உம்மோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எவைகளையெல்லாம் கேட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒருவேளை இம்மட்டுமாக நீர் செய்யவில்லை ஆனால் கூட செய்யுங்கப்பா. சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, நீடிய பொறுமையை கொடுங்கப்பா, உண்மையான கிறிஸ்தவ அன்பை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மன நிறைவு பெரும்படியாய் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் ஜெபிப்பதில்லை ஆர்வத்தை கொடுங்க, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற பாக்கியத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க. அருமையான இந்த மகிமை டிவியை ஆசீர்வதிங்க, நடத்துகிற மகனை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.